ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு வர டெல்லி போயிட்டு வராரு அப்படின்னா அது யாருக்குமே தெரியாமல் இருந்துருமா? ஏர்போர்ட்டில் போகிற தகவல் விஷயங்கள் ஈஸியாக வெளில வந்துடும் தானே. அதை தாண்டி ஒருத்தர் முகத்தை மறைச்சிட்டு போகிறாங்க அளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாதவர் அவர். 3 செகண்ட் 4 செகண்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப்போ இல்லை ஒரு வீடியோ கிளிப் வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றுறதுலாம் அடிப்படை புரிதல் இல்லாதனம் தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கே அப்படின்னாலே இப்போ இபிஎஸ்ஆர் தான் மக்களோட மைண்டுக்கு வந்துட்டாங்க, முகமாக மாறிட்டார். ஸோ அப்படி இருக்கப்போ அவரை வச்சு நீங்கள் இப்படி கோமாளித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் நகர்த்திட்டு எந்த முகத்தை நீங்கள் வச்சு ஏடிஎம்கே நீங்கள் அவங்களால நகர்த்த முடியும்? இவருடைய அந்த ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டார். அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த பொசிஷனில் இருக்கணும், அது மட்டும் இருந்தால் போதுமா? எவ்வளோ வேலைகள் தனக்கு ஆப்போசிட் நடக்குது. ஸோ அப்படி நீங்கள் எனக்கு ப்ரெஷர் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை, தன்மானம் தான் முக்கியம், கட்சியோட மானம் தான் முக்கியம்னு அந்த மோடில் பேசியிருக்காரு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, மீன்ஸ் கட்சியை நான் தக்க வச்சுப்பேன் அப்படிங்கிறது தான். ஆமாம், ஏன்னா அவங்க ஒரு எதிர்கட்சிங்கிற விதத்தில் கருத்து மோதல்கள் பேச தயாராகவே இல்லை. புதுசாக வர கட்சி இப்போ தாவேக்கான ஒரு மவுசு கூடுது, அவங்களுக்கான வலிமை பெறுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக என்னை பொறுத்த வரைக்கும் மாறலை. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணட்டும், ஓட் பேங்க் ஆடட்டும், அப்போ தான் நம்ம அதை டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். இங்கே முழுக்க முழுக்க விஜய் அப்படிங்கிற முகத்தை அடிப்படையாக வச்சு அந்த கட்சியே ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஏன்னா கொள்கையில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. அந்த இல்ல இப்ப நீங்க சொல்ற நான் அக்ரி பண்றேன். அந்த முகம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சரியா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஆமா, அந்த புரிதல் அதுவும் முக்கியம் தானே. அதான் நான் சொல்றேன், அந்த சைடு நான் வரேன். தமிழ்நாட்டில் உருவான ஒவ்வொரு கட்சிக்குமே தமிழ்நாட்டுக்கான தேவை ஒன்று இருக்கும். இந்த நேரத்தில் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு உருவாகணும் அப்படிங்கிற தேவையோடு தான் கட்சிகள் பல கட்சிகள் உருவாயிருக்கும். டிவிக்கே எதுக்கு உருவாச்சு? இப்போ அது ரொம்ப சிக்கலாயிருங்க. நம்ம இதை எடுத்து பேசணுங்கிற தேவையை தாண்டி அடிப்படையாகவே நமக்கு தள்ளி நின்று பாருங்க. என்ன சிக்கலாகும்? என்ன சிக்கலாகும்? எல்லாமே சிக்கலாகும். அவங்களுக்கு அரசியல் புரிதல் என்னங்க இருக்கு? விஜய் சாருக்கே இப்போ சினிமாவில் அவரை எடுத்து பேசினா முழு சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஏகப்பட்ட படங்களுக்கு நான் சப்போர்ட்டாக 100 சேனல்ஸை பேசியிருக்கேன். ஆனால் அரசியல்னு வர்றப்ப அவர்கிட்ட இருக்க அரசியல் புரிதல் என்ன? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விமர்சனம்லாம் தாண்டி கொஞ்சம் கேளிக்கையாக பண்ணுற மாதிரி பண்ணிருக்காங்க எடப்பாடி அவர்கள் மீது. என்னன்னா, எதுக்கு ஒரு கூட்டணி கட்சி தலைவரை போய் மீட் பண்ணிட்டு வரீங்க, வரும்போது எதுக்கு அந்த முகமூடிலாம் போட்டு வரீங்க, இன்னிலேருந்து உங்களை வந்து ஒரு முகமூடியார் பழனிசாமி நான் கூப்பிட்றோம் அப்படின்னு வச்சு அதை ஒரு ட்ரோல் ஆக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய வியூ என்ன சார்? அதாங்க, டிஎம்கே ஆளுங்கட்சி வந்து அவங்க பேசிக்காக இதை தான் பண்ணுவாங்க. கேட்குற கேள்விக்கான பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த நபரை கேள்விக்குரியவராக ஈஸியாக மாற்றுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கான டீம் நிறையா இருக்குல்ல, சோஷியல் மீடியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த விஷயம் ஈஸியாக பரவும். அதுதான் உண்மைங்கிற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி போயிட்டு வராரு அப்படின்னா அது யாருக்குமே தெரியாமல் இருந்துருமா? ஏர்போர்ட்டில் போகிற தகவல் விஷயங்கள் ஈஸியாக வெளில வந்துடும் தானே. அதை தாண்டி ஒருத்தர் முகத்தை மறைச்சிட்டு போகிறாங்க அளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாதவர் அவர். ஒரு காருக்குள்ளே போகிறப்ப தும்மல் வந்திருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும். இல்லை சும்மா கூட அவர் ஏசி இப்போ நமக்குலாம் இருந்தால் அடைச்சிக்க மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமா வந்திருக்கலாம். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஒரு ஃபோட்டோ கிளிப்போ இல்லை ஒரு வீடியோ கிளிப் வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றுறதுலாம் அடிப்படை புரிதல் இல்லாதனம் தான் எனக்கு தோணுது. எப்படின்னா, பிஜேபி மீட் பண்ணிட்டு வராங்க ஒரே காரணத்துக்காக நீ டோட்டலாக அவங்களை கோமாளியில் மாற்றுறது. அது தானே இந்த கட்சிக்குள்ளே எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எவ்வளோ தேவைகள் இருக்குது. கட்சியை சர்வே பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி மிக மோசமான எதிர்கட்சிகள்லாம் இருக்குங்கிறப்ப இதை தாண்டி சர்வே பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது. அதை செஞ்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா, அதை கோமாளித்தனமாக காட்டுறதா தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ திமுக பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இது டிடிவி தினகரன் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வியூ வந்து கொண்டு வர்றாரு, செட் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு முகமூடியார் பழனிசாமி அப்படின்னு போட்டு அது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. டிஎம்கே பண்ணலையே, அவங்க கட்சிக்குள்ளே இருந்தவங்க கட்சியிருந்து வெளியே வந்தவங்க தானே பண்ணுறாங்க. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ அது எப்படின்னா, எடப்பாடி சார் நேத்தம் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் தன்மானம் முக்கியம் அப்படின்னு. ஸோ அது அவரோட தன்மானம் அப்படிங்கிறத தாண்டி கட்சிக்கும் ஒரு தன்மானம் இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தன்மானம் இருக்குங்கிறது அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு புரியும். கட்சிக்கு வேறுக்காக அடிப்படையிலிருந்து உழைச்ச தொண்டர்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு சாருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கட்சியோட தலைமை இப்போ அவர் இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. கட்சியோட பெரும்பான்மை அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது, ஏடிஎம்கே அப்படின்னாலே இப்போ இபிஎஸ்ஆர் தான் மக்களோட மைண்டுக்கு வந்துட்டாங்க, முகமாக மாறிட்டார். ஸோ அப்படி இருக்கப்ப அவரை வச்சு நீங்கள் இப்படி கோமாளித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் நகர்த்திட்டு எந்த முகத்தை நீங்கள் வச்சு ஏடிஎம்கே நீங்கள் அவங்களால நகர்த்த முடியும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ அவர் தான் முகமாக, அடிப்படை முகமாக, நம்ம தகுந்த முகமாக இருக்காரு. அவர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முகமூடி பழனிசாமிங்கிற டேகை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எது முக்கியமாக இருக்குது?
கட்சியை விட உங்களுக்கு பிடிக்காத நபர் அங்கே விளக்கணுங்கிறதான அடிப்படையான தேவையா இருக்கு. ஸோ அப்போ யார் கட்சிக்கு தேவையானவங்க யார் கட்சிக்கு தேவையில்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அவரே சொல்றாரு, இந்த அவர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. பர்சனலாக அவர் மேலே ஒரு வன்மமா இல்லை கட்சி மேலே வன்மமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் தாங்க, தேவைகள் தான். ஏன்னா இப்போ அம்மா இருக்கப்ப 2 பேரையும் விலைக்கு வச்சாங்க. டிடிவி சாரையும் சரி, சசிகலா மேம் சரி, தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தாண்டி ஓபிஎஸ் சாருமே ஒரு பாயிண்ட் முன்னாடி சசிகலா மேம் வந்து வார்த்தையில சொல்லியிருக்காரு, இவங்க வந்து ஆபத்தான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கப்ப இவங்க 3 பேருமே கட்சிக்கு பொருத்தமில்லாத நபர்கள் சொல்லி தான் கட்சியில் இருக்க பெரும்பாலும் முடிவு பண்ணி ஒதுங்கி இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க திரும்பி உள்ள வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்றது எல்லாருக்குமே தெரியுது கட்சிக்கு நல்லது இல்லை அப்படின்னு. ஈவன் எந்த அளவுக்கு அவங்க டீட்டெயிலாக போயிட்டாங்க அப்படின்னா கட்சிக்கு உள்ள அவங்களை விட்டுட்டு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒருவேளை அந்த பதவி மாறிடும் இவருக்கு அந்த ஆபத்து. என்ன விஷயம், இப்போ 18 எம்எல்ஏ மொராலஸ் கூட்டிட்டு போனாங்கல்ல, அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம், ஒரு கட்சிக்கு எவ்வளவு ஆபத்து. 18 எம்எல்ஏ கட்சியிலேருந்து எடுத்துட்டு போறது. 1000 சிக்கல்கள் இருந்தாலும் நம்மளோட கட்சியை உறுதிப்படுத்திட்டு நமக்குள்ள சிக்கலை பேசி தீர்க்கிறதான கட்சிக்கு நம்ம பண்ற கடமை, அடிப்படை கடமை. ஏன்னா இந்த மோகங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த மோகங்கள், இந்த பேரெல்லாம் எதன் அடிப்படை வச்சு நமக்கு தெரியுது. இல்லை நம்ம ஏன் அவங்களை பற்றி பேச போறோம்? ஏடிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டியில் ஒரு முகமார்க்கனால தான் அவங்களை பற்றி பேசுறோம். அதுக்கே நீங்க வந்து அடிப்படை அசிச்சு பார்க்குற மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு திரும்பி அதை இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்ணி காப்பாற்றிட்டு ஒரு முகமார்க்க ஒரு நபரை தள்ளி வச்சு நாங்கள் உள்ள வருவோங்கிறது யாருமே அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்கள் யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு வந்து ஆட்சியைக்கு தக்க வச்சதே வந்து பாஜக தான். எனக்கு கட்சியுடைய ஒரு மானம் முக்கியம், என்னுடைய மானம் முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்காக சில பேர் உள்ளோட மாட்டேன்னு சொல்கிறாரு. எல்லாமே ஓகே. ஆனால் எப்படி பார்க்க போனால் இவருடைய அந்த ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டார். அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த பொசிஷனில் இருக்கணும், அது மட்டும் இருந்தால் போதுமா? அந்த தொண்டர்கள், அந்த நிர்வாகிகள், அடுத்து இவங்க ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நிற்கிறவங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்கள பற்றி கவலை இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு, பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா டிஎம்கே எதிர்ப்பு மனநிலை மக்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. டிஎம்கேல அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் தேவை இருக்கு அப்படின்னா, வரலாறு பரட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ எம்ஜிஆர் சார் வந்து உடம்பு முடியாமல் இருக்கப்ப எனக்கு வந்து நீங்கள் ஆட்சியை கொடுத்துருங்க, அவர் வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிற அளவுக்கான அதிகார தேவை அவங்களுக்கு இருக்குது. அவங்க இப்படி பேசுவாங்க, ஆட்சி எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக. சின்ன குழந்தை மாதிரி பொம்மையை நான் வச்சுக்கிறேன், அவங்க வந்து திருப்பி கொடுத்துறேங்கிற அளவுக்கு தான் பேசுவாங்க. அரசியல், தமிழக அரசியல் இப்படி கொண்டு வந்து நிறுத்தினவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த நேரத்தில் இந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் மிக சரியான ஆட்சி நடக்கலை அப்படிங்கிறப்ப மக்களுக்கு எதிர்ப்பால இருக்குது ஆளுங்கட்சி மீது அப்படிங்கிறப்ப ஆப்போசிட் பார்ட்டியை ஆட்சிக்கு பார்ட்டி வரவிடவே கூடாது. அதுக்கான எக்ஸ்ட்ரீம் வேலையில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அது ஒரு அரசியல்வாதியாக எடப்பாடி சார் தெரியாமல் இருக்குமா எவ்வளோ வேலைகள் தனக்கு ஆப்போசிட் நடக்குது? ஸோ அப்படி நீங்கள் எனக்கு ப்ரெஷர் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை, தன்மானம் தான் முக்கியம், கட்சியோட மானம் தான் முக்கியம்னு அந்த மோடில் பேசியிருக்காரு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, மீன்ஸ் கட்சி நான் தக்க வச்சுப்பேன் அப்படிங்கிறது தான். ஆமாம், ஏன்னா அவங்க ஒரு எதிர்கட்சிங்கிற விதத்தில் கருத்து மோதல்கள் பேச தயாராகவே இல்லை. நபர்களை வச்சு பிளே பண்ணுறது, உருவத்தை வச்சு பிளே பண்ணுறது, செயல்பாடுகளை வச்சு பிளே பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விகளுக்கான பதில் இங்கே ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து வரவே மாட்டேங்குது. சம்மந்தம் இல்லாமல் அவரை கோமாளியாக மாற்றுறதுக்கான வேலைகள் மட்டும் தான் அவங்க செய்கிறாங்களே தவிர கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா பதில் இல்லை. இப்போ அதிமுக திமுக இந்த ஒரு கிளாஷ் இல்லாமல் அதிமுகக்குள்ளேயே கிளாஷ் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான கிளாஷ் கூட இல்லைங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ கட்சியிலேருந்து பொறுப்பு இல்லைன்னாலுமே அது வெளியே வந்து பெரிய அளவில் தெரியுது. பிம்பப்படுத்தி காட்டுறாங்க, இது ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள பயங்கரமான சிக்கல் இருக்கு அப்படின்னா அது எப்போ வெளில வரும்னா அடிச்சு பிடிச்சி பெரிய பிரச்சனையாகி வீட்டில் வந்து வெளில வந்து அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அப்போதான் அந்த தெருவில் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு தெரிய வரும். இப்போ இந்த 3 பேர் பொறுப்புல இருக்கவங்க வேலைக்கு செங்கோட்டையன் சார்லாம் வேலைக்கு வச்சார்ல, அது எந்த அளவுக்கு பயங்கர பிரச்சனையாக மாறிச்சு, போராட்டமாக மாறிச்சு, கலவரமாக மாறிச்சு. யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு சின்ன ஒரு மேன் பவர் வச்சுக்கிட்டு, ஒரு மேன் கவுண்ட் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கன்சிடர் பண்ணாமல் போனால் அவங்க பண்ணுறதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும். எதுக்காக இதை பண்ணுறோமோ அதுவே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நான் சொல்கிற பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதே பக்கம் திமுக பார்க்கும்போது அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இப்போ இந்த அளவுக்கு வெளியே வரதில்லை. ஒரு கட்டத்தில் அமைக்கிடுறாங்க, இந்த அளவுக்கு வெளியே வந்து கட்சி விட்டு போகிறேன் இவதாக்கு அந்த மாதிரி வரதில்லை. என்ன விஷயம்னா அங்கே ஒரு தலைமைக்கு கீழே இயங்குறதுக்கான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அந்த தலைமை மாறாது. நம்ம சொல்றோம், அதான் உண்மையும் கூட. குடும்ப ஆட்சி தான் முன்னாடி நீங்க சொன்னீங்க எடப்பாடியார் இங்க ஒரு ஃபேஸ் ஆயிட்டாரு, பிராண்ட் ஆயிட்டாரு. ஆமா, அப்போ அவர் கீழே யாரு இல்லையா? இல்ல, அதான் நான் முடிச்சிடுறேன். இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, குடும்ப ஆட்சி முறைன்னு ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. அது யாரால மாற்ற முடியுமா? கலைஞர்லேருந்து ஸ்டாலின் ஐயாலேருந்து உதயநிதி சார்லேருந்து இப்போ அன்பதி ப்ரோ வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கு கீழே அவங்க என்ன பிரச்சனைனாலும் அந்த தலைமைக்கு கீழே நாங்கள் அடித்தாலும் பிடிச்சாலும் சேர்ந்து இயங்க ரெடி, பிச்சுக்கிட்டு வெளில போக மாட்டோம். ஆனால் இங்கே தலைமை இல்லாதப்ப சார் அடையாளமாக மாறுறாரு. நீ எப்படி அடையாளம் ஆகலாம்? நான் வரேன், என்னால் முடியுமே அப்படின்னு சொல்லி தலைமையாக இருக்கவங்க அதுக்கு பொருந்தி போய் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தகுதி இல்லாதவங்க தான் என்னாலே முடியும், என்னாலே முடியும், என்னால் முடியும்னு இயல்பு புரியாமல் மாதிரி இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, இங்க எதிர்க்கட்சி கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது கொஞ்சம் வலிமையற்று போகும்போது புதுசா வர கட்சி இப்ப தாவேக்கான ஒரு மவுசு கூடுது, அவங்களுக்கான வலிமை பெறுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. அது எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா என்ன பொறுத்த வரைக்கும் மாறல. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணட்டும், ஓட் பேங்க் ஆடட்டும், அப்பதான் நம்ம அதை டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆப்வியஸ்லி கொண்டு வந்தா சந்தோஷம் தான். ஓகே, ஒரு பவரான பர்சனா இருக்காங்க, ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். மற்றபடி இதெல்லாம் பழம்பெரும் கட்சி, பல அரசியல் போராட்டங்களை பார்த்த கட்சி, அதை தாண்டி சர்வே பண்ணி நிற்கிற கட்சி. இவங்களும் போட்டிக்குள்ளே வரல, சும்மா வராங்க, கூட்டம் காமிக்கிறாங்க, அது நமக்கு புரியுது, நான் அதை மதிக்கிறோம். இந்த டிஸ்கஷனுக்குள்ள, ஹீட்டான டிஸ்கஷனுக்குள்ள அவங்க கொண்டு வரவே தேவையில்லைங்கிறேன். அந்த அரசியல் புரிதலாம் அந்த தம்பிகளுக்கு கிடையாது. இல்ல, ஓகே, அதுதான் இப்போ அதிமுக இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவரு இங்க டாமினேட் பண்ணி போவாரா அப்படிங்கறத கேள்வி. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பேசு பொருளா இருக்க, நம்ம சொல்றோம்ல, இது ஒரு பேசு பொருளாக்கி ஒரு பிம்பப்படுத்துறாங்க. இவர் ஒரு ஆப்ஷனா இருக்கலாமே, அங்கே ஓட் பேங்க் கொஞ்சம் குறைக்கலாமே. ஏன்னா டிஎம்கேலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓட்டர்ஸ் நான் சொல்றது ரெண்டு கட்சிக்கு நான் சொல்றேன். எல்லா பக்கமும் அது சொல்றாங்களே, டிஎம்கேல இருந்து டிஎம்கே குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு வரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது பாசிபிலிட்டி இல்லையா? எல்லா குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு வரும்னு சொல்றாங்க. அது யார் ஓட் பண்ண போறா, அவங்களுக்கான அரசியல் புரிதல் என்ன, அதுக்கான தேவை இருக்கா? ஏன்னா இன்னும் ஒரு 5-6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள விஜய் சார் என்ன பேச போறான்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஆக்சுவலா இப்போ எலெக்ஷன் வச்சா நம்ம சொல்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ், யாரோ ஒருத்தனுக்கு ஒரு ஆசை இருக்கும், விஜய் ஒரு ஓட்டை போடுவோம் அப்படின்னு. ஆனா இந்த நாட்கள் வர 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 அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் தம்பிகள் செய்யற வேலைகளை பார்க்க அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு மக்களுக்கு. இவன்களை நம்பி நம்ம ஓட் விஜய் மேல கண்டிப்பா நான் தானே இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன். சாருக்கு புரிதல் இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி அந்த கட்சியில இருக்க தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ற வேலையாலேயே பாக்குற மக்களுக்கு இந்த பையன் கட்சியில ஒரு தொண்டரா இருக்கான், இப்படி ஆன் கேமரா முடி ஒரு விஷயத்த பண்றான், இவன் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டா என்ன பண்ண மாட்டாங்க. இன்னும் அரசியலுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே என்டிடிவி ரிப்போர்ட். இப்ப நீங்க இதை சொல்றது இது ஒரு 10 மடங்கு திமுக இருக்குன்னு தான் நான் இப்ப நினைக்கிறேன். இவங்க திரும்ப வந்தாங்கன்னா நமக்கு இப்ப இருக்க விட நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, என்டிடிவி ரிப்போர்ட்டர் முன்னாடி ஆடுறாங்க அப்படிங்க. ஆமா, ஓகே, அதை விட திமுக தரப்புல நிறைய விஷயம் நடக்குது இல்ல? ஆமா, நீங்க ஓகே இப்படி வரீங்களா? நீங்க என்ன விஷயம், நாங்க டிஎம்கே சிக்கல் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன், பாதுகாப்பு மக்களுக்கு இல்லை அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இயக்கம் பண்பட்டு லஞ்சம் ஊழல் ஒழிக்கணும், சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சு வந்த பார்ட்டி தான். அது இந்த அளவுக்கு குழம்பி போய் கிடக்கு. ஆர்டர் மாதிரி லஞ்சம் ஊழல் உள்ள பூந்துருச்சு. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கொள்கை நோக்கம், அதை இயக்கிறதுக்கான தலைமைகள், புரிதல் உள்ள நபர்கள் மேல இருக்காங்க. அந்த கட்சி இயக்கிறதுக்கான தலைமைகள் மேல இருக்கு, சப்போர்ட்டிவா இருக்கு. இங்க விஜய் சார் மட்டும் தான் இருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குல்ல, அது எந்த லெவல்ல இருக்குங்கிறது அவரோட பேச்சிலே நமக்கு தெரியும். பார்த்து தான் படிக்கிறாப்புல, பார்த்து படிக்கட்டும் பரவாயில்ல. அதுக்குள்ள எந்த அளவுக்கு டெப்தா பிரச்சனையை பேசுறாருன்னு பார்த்தா இல்ல. அவருக்கு என்ன மொழி வருமோ, என்ன உடல் மொழி வருமோ, அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரிப்டை வச்சு பேசுறாரு, முடிஞ்சு போயிருது. அவரோட பேச்சிலே தெரியுது அடிப்படை அரசியல் புரிதல் ஆழமா இல்லைன்னு. மேம்போக்கான தேவையான விஷயங்கள் பேசுறாரு. அதை தாண்டி டெப்தான விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா கட்சித்தீவை மீட் பண்ணா இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சே, தமிழக அரசு மத்திய அரசு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கே, இதே நீங்க இனிஷியேட் கூட பண்ணல அப்படிங்கிறத கேட்கலாம். இல்ல நாங்க வந்தோம்னா இப்படிலாம் ஒரு விஷயங்களை பண்ணி ப்ரெஷர் கொடுப்போம்னு சொல்லலாம். கச்சத்தீவு மீட்டு கொடுங்கிறது நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாமே, அவ்வளவுதான் அவங்க டீட்டெயிலிங் பேசுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு புரிதல் இருக்க நபர்கள் அரசியலுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே டிஎம்கேன்னு சொல்லி, அதை விட ஆபத்தான விஷயங்கள் மிக சாதாரணமா நடக்கும். தப்புன்னு தெரியாம அந்த பசங்க பண்ணுவாங்க. எஸ், ஓகே. இப்போ முதல் 2 இடத்துக்கு அதிமுக திமுக அவங்க ஒரு கிளாஷ் பண்றாங்க. இந்த 3வது இடத்துக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் ஆமா நாளிதழெல்லாம் போடுறாங்க. ஆமா, உங்களோட வியூ என்ன? ஆமா, அது அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சீமான் சார் ஸ்ட்ரெயிட்டா டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசியிருந்தார், திராவிட கட்சியில அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அது கரெக்டாக இருந்துச்சு அந்த ஃப்ளோ. ஏன்னா தம்பிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. அவர் முழுசா நம்ம நேரத்தில் நம்மளோட பேச்சுக்கு இளைஞர்கள் புரிதல் வருது. மாற்று கட்சியில் இருக்க இளைஞர்களுமே நம்ம என்ன பேசுறோம்னு கேட்குறாங்க. அவங்க பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மாற்று கட்சியில் இருக்க இளைஞர்களுக்கு தெரியும் நம்ம கட்சிக்குள்ள சிக்கல் இருக்குன்னு. அதைத்தான் சீமான் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியும். தெரிஞ்சும் பொருளாதார தேவைக்காக உள்ள இருக்கும் அப்படிங்கிற மோட்ல இருந்தாங்க. அதை தாண்டி அரசியலுக்குள்ள வராத தம்பிகள் இருப்பாங்கல்ல, கல்லூரி படிச்சுட்டு இருக்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்க இப்போ அரசியல் பண்பட்டு வரலான்னு சொல்லி மொபைலில் வீடியோ, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வீடியோ அப்படின்னு யாரை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா சீமான் சார் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ எல்லாரும் மொபைல்லேயே அவர் உள்ள வந்துட்டாரு. அவங்க மொபைலுக்குள்ள போய் அரசியல் படுத்திடலாம், பண்படுத்திடலாம், அதனோட அரசியலை புரிய வச்சலாம், தமிழ் தேசத்தை புரிய வச்சலாம், ரெட் எழுதி அவர் இயங்கிக்கிட்டு இருக்கப்ப விஜய் சார் இடையில நான் கூப்பிட்டுக்கிறேன் இளைஞர்களை அப்படின்னு போறப்ப அது கூட பிரச்சனை இல்லை. அப்படி கூட்டிட்டு போறப்ப என்ன கொள்கையை வச்சு அந்த இளைஞர்கள் நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா, திராவிடம் தமிழ் தேசம் ரெண்டுமே சேர்த்து வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்றப்ப, தமிழ் தேசத்துக்காக கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கத்தி புரிதலை உண்டாக்கி ஒரு இளைஞருக்கு பட்டாளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்க சாருக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆகும்? நீ கூட்டிட்டு போறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு சமூகத்தை ஒரு இளைஞர் பட்டாளத்தை நீ கூட்டிட்டு போறியே அப்படிங்கிற கோவத்துல தான் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். இல்ல, அப்ப அவருமே திமுக எதிர்ப்புல தான் நிக்கிறாரு. விஜயமே திமுக எதிர்ப்புல தான் பேசுறாரு.
இவரும் வந்து கை கோர்த்து பண்ணலாம்ல, இவர் ஏன் இவரை அட்டாக் பண்ணிருக்காரு? என்ன விஷயம்னா அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு 100% இருந்திருக்கலாம். எப்போ அப்படின்னா விஜய் சார் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை அதை அடிப்படையாக வச்சு தமிழக அரசியல் அணியிருந்தாருன்னா உறுதியா சப்போர்ட் இருக்கும், இல்ல இந்த அளவுக்கு எதிர்ப்பு கூட இருக்காது. இல்ல சார், அவர் என்ன நினைக்கிறார், சீமான் சார் என்ன நினைக்கிறாருன்னா நான் மட்டும்தான் அதை பத்தி பேசுவேன், என்ன தாண்டி இதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆட்டிடியூடா இருக்கு. எல்லாரும் பேசலாங்க, எல்லாரும் பேசலாம். இப்போ தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சியா இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில். அதை தாண்டி ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கு, பண்பட்ட கருத்துக்களை உணர்ச்சிப்படாமல் பதிவு பண்ற ஏகப்பட்ட தமிழ் பெரிய இயக்கங்கள் இருக்கு, அது நமக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள சிக்கல்கள் இருந்தாலும் பாருங்க, வெளியில பெரிய பிரச்சனை அதை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா ஆயிருந்தாலும் நமக்குள்ள இருக்க சிக்கலை பேசி புரிஞ்சுக்குவாங்க. இங்க சார் அந்த திராவிட கட்சியோட கொள்கையும் சேர்த்து கொண்டு வர்றாருல. ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம் உறுதியா, எப்போ அப்படின்னா ஏடிமிகே கூட கூட்டணி வச்சிருந்தா உறுதியா வந்திருக்கலாங்கிறது மொத்தம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ ஏன் அதை விஷயங்கள் பண்ணாம இருக்காங்க? திராவிட கட்சியில் கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற உறுதித்தன்மையில தானே. ஸோ அப்படி இருக்கப்ப இவர் திராவிட ஐடியாலஜி உள்ள கொண்டு வரல விஜய் சார். ஸோ அப்ப நீயும் ஒரு வேலையை தானே பண்ற, அவங்க கூட ஸ்ட்ரெயிட்டா திராவிட ஐடியாலஜியை கொண்டு வராங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்களுக்கு ஸ்ட்ராங் கருத்தில் எதிர்த்து பேசலாம். நீ தமிழ் தேசிய கொள்கையும் உள்ள வச்சுக்கிட்டு திராவிட கொள்கையும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணா கோபம் தாங்க வரும், ஆதங்கம் தான் வரும். இந்த புரியாதரத்துக்கு இளைஞர்களை பலிகடாக்குறீங்களே அப்படின்னு. அதுதான் விஷயமா இல்ல இந்த ஓட்டர்ஸ் இழுக்கிறாங்க, இளைஞரை வந்து கூட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயமா? இல்லைங்க, அடிப்படை கொள்கை தான். கொள்கை ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, சீமான் சாரோட பேச்சுல மாற்றங்கள் இருக்கு எல்லாரும் ட்ரோல் பண்றாங்கல்ல. ஒரு 45 டேஸ் அப்படி இருக்கு. ஆமா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கிளிப் எல்லாம் எடுத்து போயிட்டு ஏன் தம்பி தான் வரும் அப்பெல்லாம் வரட்டுங்கிற மூட்ல இருந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து மாத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படி மாத்தி பேசல, அதான் நான் சொல்லல. அவர் அரசியலுக்கு வர்றது யாருமே வரக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன் அரசியலுக்கு தாராளமாக வரலாம். ஆனால் அப்படி வர்ற நபர் தமிழ்நாட்டில் இனி எந்த கொள்கையை முன் வச்சு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையை தாண்டி திராவிடத்தையும் கலந்து விடுறீங்கல்ல, ஒரு மிக்சிங் ஒன்று போறீங்கல்ல, இது தப்பு அப்படிங்கிற ஆதங்கம் தான் இருக்கு. அதனால தான் கோவமே தவிர மற்றபடி அவர் தமிழ் தேசிய கொள்கையை அடிப்படையாக வச்சு விஜய் சார் மூவ் பண்ணி வந்திருந்தாருன்னா இவ்வளவு எதிர்ப்பு இருக்காது. ஓகே, உங்க பவர் நீங்க காமிங்க, ஏன் பவர் நான் காமிக்கிறேன்னு சொல்லி சார் போயிருப்பார். இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஏடிஎம்கே கூட நாத்தாக்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம் தாராளமாக. அப்போ நாத்தாக்காக்கு வந்து அந்த ஆசை இல்லை, அவங்க கூட திராவிட கட்சி கூட சேரணும்னு ஆசை இல்லை, தனியா நிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப விஜய் வந்துட்டாரு, அது ஓவர்டேக் பண்ணிடுவாரு. அப்படிங்கும் போது ஓட்டுகள் போகுது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே அவர் பேசுறாரு. இங்க கொள்கை வந்துச்சு அவர்கிட்ட வரல. அது என்ன விஷயம், நாங்க ஓட்டு போகுதுன்னா இல்ல, அவர் எங்க அந்த டிரான்சிஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம கூட தம்பி நான் சேர்த்திப்பேன் அப்படின்னாரு. ஒரு டைம் வந்து அவர் நான் டெபுட்டி சிஎம் ஏத்துப்பேன் அப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் வந்து எங்க சொல்றாருன்னா என்னோட தலைமையில கீழே வரவங்களை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அங்கதான் அந்த இது முரண்பாடே வருது அவங்களுக்கு. ஸோ இவர் கீழே வரணும், இவரை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசிக்கா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல, எனக்கு உங்களோட புரிதல் எனக்கும் புரியுது. ஆனா என்ன விஷயம்னா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த முரண்பாடு பேலன்ஸ் ஆயிருக்கலாம். எப்ப அப்படின்னா தமிழ் தேசிய கொள்கை மட்டுமே டிவிக்கு அடிப்படையாக இருக்குங்கிற பட்சத்தில் எவ்வளோ பெரிய கிளாஷ் வராதுங்கிறனா அந்த புரிதல் உண்டாயிருக்கும். இல்லை யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சராக விஜய் சார் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை 5 வருஷம் ஆட்சியில் ஷேர் பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்போ அப்படின்னா 2 கட்சியோட அடிப்படையுமே தமிழ் தேசியமாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே திராவிட ஐடியாலஜி அவர் மிக்ஸ் பண்ணனாலேயே கோவம் தான் வரும். ஏன்னா இளைஞர்களை கஷ்டப்பட்டு நான் பிரித்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பெருசாக அதில் ப்ராஃபிட்டே இல்லை. நான் நெட்டில் கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. சீமான் சார் ஒருத்தரால் ஆக முடியாதா? கண்டிப்பாக ஆயிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஸோ இவ்வளவு இழந்து என் வயசை இழந்து என்னோட உடல் உழைப்பை போட்டு எஃபர்ட் போட்டு நான் அவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போலேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது? ஐயாவும் அம்மாவும் இருக்கப்பலேருந்து ஸ்டார்ட் ஆன ப்ராசஸ் இது. இந்த மாதிரி யாரும் இல்லாத டைம்லலாம் வரல. அப்போ இருந்து ஆர்ப்பாட்டம் போடுறதை பார்த்து ஜெயிலுக்கு போயிட்டு பல முறை வழக்கெல்லாம் சந்திச்சிருக்க அந்த நபருக்கு நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ஆதங்கம் வரும்ல, அதுவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவர் வராரு, இவரோட திரைப்புகள்ல வந்து விஜய் சார் வராரு, ஆமா, ஒரு அவருடைய திறமையினால வராரு, மக்கள் கூட்டத்தெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு போறாரு, அப்படிதான் எடுத்துக்கணும். வரீங்க எடுத்துட்டு போனீங்க, அந்த டாமினேஷன் இருக்கக்கூடாது மட்டும் எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன விஷயம், நாங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா 15 வருஷமா அவர் இருக்காரு, இப்ப இவர் வராரு கூப்பிட்டு போறாரு எல்லாத்தையும், அப்படிங்கிறது மட்டும் தான் பாயிண்டா வருது. அது எப்படி அது கூட்டு போறது தப்பே இல்லை நான் சொல்றேன். இளைஞர்களை கூட்டு போறது அவங்களுக்கு ஜோஷ் இருக்கு, அதுதான் விஷயம். அது ஹீரோவா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்க கொள்கை புரிதலாம் தாண்டி ஒரு ஜோஷ், ஒரு பவர் இருக்கு. எம்ஜிஆர் சார் ஓட் போட்டவங்கலாம் சரியான கொள்கை புரிதல் இருக்குப்பா, அப்படி ஓட் போட்டாங்க இல்ல அவள அந்த ஜோஷான விஷயங்கள் அவர் பண்ண விஷயங்கள் இவர் நல்லவராக தான் இருப்பாரு அப்படிங்கிற மூணு ஓட் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு போட்டுமே சார் விஜய்க்கும் இல்லைங்க, அது அந்த காலத்துக்கு ஓகே. இப்போ எப்படி அது பாசிபிள் ஆகும்னு நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க ஓட் பண்ணிட்டு போட்டோம். இப்போ என்ன விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி
ஒரு கட்சிக்கு தேவை முகமா கொள்கையா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கேட்டா கொள்கைன்னு தான் நான் சொல்லுவேன். கொள்கை தான் அடிப்படையில் இருக்கும். கொள்கை தான் முகம் இல்லாட்டியும் கட்சி இயங்க வைக்கும். முகமா இருந்தால் அந்த முகம் காலியாச்சுன்னா சிக்கல்கள் அந்த கட்சிக்குள்ள உறுதியா வரும். ஸோ அப்படி இருக்கப்ப இங்க முழுக்க முழுக்க விஜய் அப்படிங்கிற முகத்தை அடிப்படையாக வச்சு அந்த கட்சியே ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஏன்னா கொள்கையில் அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. அந்த இல்ல இப்ப நீங்க சொல்ற நான் அக்ரி பண்றேன். அந்த முகம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சரியா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஆமா, அந்த புரிதல அதுவும் முக்கியம் தானே. அதான் நான் சொல்றேன், அந்த சைடு நான் வரேன். அதுக்கு மக்கள் பொருந்தி போகணும், கட்சியில இருக்கவங்க பொருந்தி போகணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இத்தனை வருஷம் நாங்க வந்து எம்ஜிஆர் சாரை பார்த்து ரசிச்சிட்டோம், அம்மாவை பார்த்து ரசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மள ஒரு நபர் வர்றப்ப அதை பொருத்திக்கணும்ல, ஏத்துக்கணும்ல. ஆமா, இவர் தான் இருக்காரு, இவரோட திறமை இருக்கு, இவரால் முடியும், இவரை நம்ம கட்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அங்க இந்த சிக்கலை தாண்டி அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு, அது தாண்டி அந்த கட்சி நடந்துட்டு இருக்கு. இங்க இது எப்படி சொல்றது, நான் அதான் சொன்னேன், சில இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தேவை இருக்கு, ஆசை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா முழு பொறுப்பையும், தமிழ்நாட்டோட முழு பொறுப்பு, எல்லா பொறுப்பையுமே வந்து டிவிக்கு கொடுத்துருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னு. அது ரொம்ப சிக்கலாயிருங்க. நம்ம இதை எடுத்து பேசணுங்கிற தேவையை தாண்டி அடிப்படையாவே நம்ம தள்ளி நின்று பாருங்க. என்ன சிக்கலாகும், என்ன சிக்கலாகும், எல்லாமே சிக்கலாகும். அவங்களுக்கு அரசியல் புரிதல் என்னங்க இருக்கு. விஜய் சாருக்கே இப்ப சினிமால அவரை எடுத்து பேசினா முழு சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஏகப்பட்ட படங்களுக்கு நான் சப்போர்ட்டாக 100 சேனல்ஸ் பேசியிருக்கேன். ஆனால் அரசியல்னு வர்றப்ப அவர்கிட்ட இருக்க அரசியல் புரிதல் என்ன. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழ்நாட்டில் உருவான ஒவ்வொரு கட்சிக்குமே தமிழ்நாட்டுக்கான தேவை ஒன்று இருக்கும். இந்த நேரத்தில் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு உருவாகணும் அப்படிங்கிற தேவையோடு தான் கட்சிகள், பல கட்சிகள் உருவாயிருக்கும். டிவிக்கே எதுக்கு உருவாச்சு? இப்போ எந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு டிவிக்கே உருவாயிருக்கு? இப்போ இல்லை, யார் எது ஃபில் பண்ணுறதுக்காக இல்லை. இப்போ திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சரி, அதை எதிர்த்து நான் வரேன்னு வராரு. சரி, அவ்வளோதான். இல்லைங்க, அதே இப்போ வராரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்துருக்கலாம், இல்லை முன்னாடி வந்திருக்கலாமே. ஏன்னா திராவிட கட்சிகள் பல வருஷமா இங்கே இருக்கு. இந்த 5 வருஷம் நடந்த விஷயங்கள் ஓகே, இதை தாண்டி எவ்வளவு மோசமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு நடந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ கமல் சார் ஏன் வந்தாரு அப்படின்னு ஒரு சின்ன இது சொல்லுங்க. ஓகே, நான் மாற்றத்தை உருவாக்குறேன்ட்டு வந்தாரு. ஆனா மாற்றம் பக்கமே சேர்ந்து போயிட்டாரு. அவரும் மாறிட்டாப்புல. மையம்ங்கிற மோட்லயே அவர் கிடையாது. அந்த ஹோப் மக்களுக்கு போச்சு. எஸ், அதுதான். அதே மாற்றத்துக்காக தான் இப்போ விஜயம் வராரு. ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வராரு. சீமானா அதுக்கு தான் நான் வந்தாரு. இப்போ ஏன் வரேன் அப்படின்னு கேட்கவே கூடாது இல்ல. இல்ல, நான் கேட்பேங்க கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, நான் சொல்றதுதான், தமிழ்நாட்டுல ஒரு கட்சி உருவாகுதுன்னா அதுக்கான தேவை என்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயம் நடக்கணும். அதுக்காக இந்த 2 கட்சி மட்டும் இருக்கட்டுமா, அதிமுக திமுக மட்டும் இருக்கட்டும், அவங்க ஆளட்டும், நம்ம பார்க்கலாம் அப்படி. நான் முடிக்கிறேன். என்ன விஷயம்னா, 2009 ஒரு ஈழப்படுகொலை நடந்துச்சுன்னா, 9-10 அந்த காலகட்டங்கள் நடந்துச்சா, அது இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் உருவாச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த நேரத்துல கட்சிகள் அவங்களோட சுய தேவைகளுக்காக மக்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, பேசாம அமைதியா இருந்துட்டாங்க, அவங்க எதிர்காலத்துக்காக கட்சியை பாதுகாக்கிறதுக்காக அமைதியா இருந்துட்டாங்க அப்படிங்கிற கொதிநிலை ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடாக தான் என்டிகே பார்ட்டி உருவாச்சு. அதனால அது ஏன் இவங்க பேசலை பார்த்தா தமிழ் தேசியங்கிற விஷயத்தையே இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் மக்களுக்கு சொல்கிறேன், புரிய வைக்கிறேன் பாருன்னு ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ சஸ்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. டிவிக்கே ஏன் உருவாகுது, என்ன மாற்ற சக்தி, என்ன தேவை இருக்குது டிவிக்கு உருவாகிறதுக்கு? அந்த கட்சி இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழ்நாட்டை பெரிய தாக்கம் உண்டாக போகிறது இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், அடுத்த ஒரு 10 வருஷங்களுக்கு அப்புறம் விஜய் சார் வந்திருந்தாருன்னா உறுதியாக அந்த கட்சிக்கான தேவை இருந்திருக்கும், டிவிக்கான தேவை இல்லை. அப்போ என்ன வரும்னா, ஐயோ ரொம்ப லேட்டாக வராரு இவரு, ரிட்டையர்ட் ஆயிட்டு வராரு அப்படிங்கிற பிராண்ட் குத்த மாட்டீங்களா? அதுங்க இல்லைங்க, இப்போ நீங்களே சொல்லுவீங்க. இப்போ ரிட்டையர்ட் கிடையாது சார், படம் பண்ணுவாங்க எழுதி வச்சுங்க. இப்போ பண்ணுவார் சார். நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 60 வயசுல வராருன்னா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆயிட்டு வராரு அப்படின்னு சொல்லுவீங்க. கமல் சாருக்கு சொன்னீங்களா? இல்ல, நான் எந்த நடிகருமே ரிட்டையர்ட் ஆயிட்டா நான் சொல்ற கருத்துக்கெல்லாம் இப்போ பொறுப்பு தரப்பு நீங்க போடுவீங்க இல்ல. உங்க கருத்து இல்ல, ஒரு ஜெனரலான ஆடியன்ஸுடைய கருத்து என்ன இருக்கும்? கமல் சார் வந்ததுக்கே ரிட்டையர்ட் ஆயிட்டு வராரு, படம் இல்லாம வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விஜய் சார் 60 வயசு இருந்தாலும் அதுதானே வரப்போ. என்ன விஷயம் அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒன்று இருக்கு. விஜய் சாருக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒர்க் அவுட் ஆகிற ஹீரோ அவர். ஏன்னா அவர் பெருசா ஃபிளாப் படம் ரீசெண்ட் டேஸ்ல கொடுக்கவே இல்லை. ஃபிளாப்னா அட்டர் ஃபிளாப் நான் சொல்றது, ஃபினான்ஷியலி ப்ராஃபிட்டபிள் படம் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்ப அவர் ஒர்க் பண்ற டேரக்டர்ஸை வச்சு அவருக்கு இன்னும் வருங்காலங்களில் இப்போ இருக்கிறத விட மீன்ஸ் இப்போ ரஜினி சாருக்கு பாட்ஷான்னு ஒரு படம் வச்சுல, அந்த பீக்குக்கு அவரால் போயிருக்க முடியும். இன்னும் 10 வருஷங்கள் வரிசையா படங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதை தாண்டி இங்க உள்ள வந்திருக்காருல்ல, இதுக்கான ரிசல்ட் அவர் பார்ப்பார். எனக்கு அது புரியுது. ஓகே, இப்போ நாத்தாக்கா தாவேக்கா பற்றி ரொம்ப போயிட்டோம். என்னன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதை பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே பெருசா வரமாட்டேங்குது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனை, திமுக அங்கிருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குது, இது மட்டுமே போயிட்டு இருக்கு. இவங்க நட்பு எப்படி இருக்கு, வலிமையா இருக்கா, கூட்டணி வலிமையா இருக்கா அப்படிங்கறத வந்து பெருசா இங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கும்போது இந்த கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முன்னாடியே வச்சாங்க. அதுக்கான ஸ்கோப் இருக்கா, பண்ணிட்டு இருக்காங்க?
என்ன விஷயம்னாங்க, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எலெக்ஷன் நெருங்க போற நேரத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ மீட்டிங்லாம் பார்க்குறோம், பாஜக கொடியும் பறந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று இருக்குல்ல, ஆமா கூட்டணி தான், நாங்கள் ஒரு விஷயம் பண்ண தான் போறோம், இது தமிழ்நாட்டுக்கு நல்லது, இவங்க இந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க, இது எங்க மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிற விஷயம் நெருங்கி வர நேரத்தில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுங்கிறது அரசியலில் பல சிக்கல்கள் நடக்கும், பல குளறுபடிகள் நடக்கும், பல துரோகிகள் இருப்பாங்க, ஏமாற்றுவாளிகள் இருப்பாங்க, சந்தர்ப்பவாதிகள் இருப்பாங்க. ஸோ நம்ம விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்ல, அந்த விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. குறிப்பா ஏடிஎம்கே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு எப்படியா தலைமையை நகர்த்தி பார்த்தலாமான்னு நபர்கள் இருக்க நேரத்துல எல்லா விஷயங்களும் ரிவீல் பண்ணோம் அப்படின்னா சிக்கலாகும். ஸோ கட்சியோட நலனுக்காக அதை மறைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருந்தார் மாநில தலைவரா, அவர் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டார், எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டாரு, இவர் கொஞ்சம் ஒரு சாஃப்டா பேசுறாரு, அவர் தென்றல் புயல் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வியூ? எப்படி எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்கு, செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை சார் தான். யார் ஒரு ஐபிஎஸ்ங்கிறாங்க, வந்துட்டாருங்கிறாங்க, டேட்டாஸ் பேசுறாரு, ப்ரூஃப் காமிக்கிறாரு, அதெல்லாம் உண்மையா இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, இதை நீங்க தேடி பார்த்துக்கலாம்னு சொல்றாரு, நாங்க இதை பப்ளிஷ் பண்றோம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்துச்சுல்ல. நான் சொல்றது கட்சியோட இருப்பை காமிச்சது. ஸோ இப்போ ஒரு அடையாளம் அதிக அளவில் இல்லாமல் தான் இருக்கு மக்கள் மத்தியில். சோஷியல் மீடியாவில் பிஜேபின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ப்ரெஸ் மீட்னு ஒன்று இருக்குல்ல, அதில் யார் பேசுறான்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான வேல்யூவான விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல, அது சார் மூலமாக தான் அதிக அளவு வந்துச்சுன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், இந்த களம் எப்படி அமைய போகுது? கூட்டணி எப்படி பேலன்சிங்காக இருக்குமா? 26 களம் எப்படி இருக்க போகுது? இறுதியாக முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இது நிறைய குளறுபடிகள் நடக்கும். ஏன்னா விஜய் சார் மாநாடு 1ல் ஓப்பனாகவே அழைப்பு விடுத்தார், கூட்டணிக்கு வரவங்க வரலாம், அதுக்கான ஸ்பேஸ் நான் கொடுத்து வைக்கிறேன்னு சொல்லி தான். ஆப்வியஸ்லி அவரோட கட்சி கொள்கையே கூட்டணி கொள்கை தான் நான் சொல்லுவேன். தமிழ் தேசிய இடைவெளி இருக்கணும் வாங்க பார்த்துக்கலாம், திராவிட இடைவெளி இருக்கவங்களும் வாங்க பார்த்துக்கலாங்கிற மூலம் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காப்ல. ஆனால் நம்ம பேசுகிறோம் க்ரௌட் இருக்குது, மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே கடைசி ஆப்ஷனாக தான் விஜய் சார் பார்க்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்கள் ஏடிஎம்கே கூட போவோம், வெயிட் பண்ணுவோம், எதுவுமே வரலங்கிறப்ப வேணா உங்ககிட்ட வரோம், இன்னும் சொல்லவும் இல்லாத கடைசி ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. சார் ரெடி. ஆனால் இவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இங்கே அரசியல் புரிதல் கம்மி, கூட்டம் இருக்குது, அது ஓட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அரசியல் புரிதல் கம்மி, இவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா கோமாளி ஆயிடுவோம் அப்படிங்கிற மூலம் கடைசி ஆப்ஷனாக அவங்க வச்சிருக்காங்க. மதுரை டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் பேங்க் மாறாதுங்கிறது நமக்கு தெரியும். மோரலஸ் ஒரு 3% கூடும் குறையும். மக்கள் யாருக்கு ஓட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சாரையும் பார்க்குறாங்க. ஒரு மாற்றா இருக்கான்னு கேட்டால் ஆப்ஷனில் இருக்கு, முகமா இருக்கு. ஆனால் இது வரப்போற நாட்களில் பேச போகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் அவங்க தொண்டர்கள் என்னென்ன பண்ண போறாங்களோ அதை பொறுத்த மக்களோட ஓட்டு இருக்கு. என்டிகேக்கு அந்த ஓட் பேங்க் எனக்கு தெரிஞ்சு உறுதியாக மாறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதை தாண்டியும் இப்போ அந்த கட்சியோட புரிதல், அந்த கட்சியோட தமிழ்நாட்டுக்கான தேவை இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் இனி வரப்போகிற நாட்களில் நான் சொன்னல நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.